சினிமா ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க அண்ணன் சொன்னபடியாகவே மயிலும் குயிலும் கூற இடத்துல குளிர்ந்த ஜலம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அது போலவே எங்க அண்ணன் சொன்னபடியாகவே கொஞ்ச தூரம் நடந்து பார்க்கலாம், அந்த குளிர்ந்த ஜலம் இருக்கும். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நாம போலாம். என்ன மயில் இப்படி கத்துது? யானையா? சிவா, நம்ம தண்ணி குடிக்க போலாமா? வா போலாம். ஐயோ அக்கா, நாங்க பாரு ஆறா ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்ல தண்ணி குடிச்சிட்டு நாம போலாமா? உனக்கு ஏதாவது தெரியுதா? என்னக்கா ஒண்ணுமே தெரியுங்களா? ஏ அதுலடா தங்க, உனக்கு ஏதாவது தெரியல? எதுவும் தெரியலக்கா. ஏன் அங்க பாருடி, ஒரு பழம் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. ஏடி செங்கமலை பாருங்க, உங்க பழமா இருக்கு போகுது. இங்க வாடா. வாடப்படாதர அப்புறம் இல்ல பிள்ளையா பையனா தானே தந்துக்கும் யாருல. சரி அடியே, அங்க உனக்கு தெரியுதா? அங்க பாரு, அந்த தண்ணியில ஏதோ தெரியுதா உனக்கு? செருப்பு கிடக்குது, பூ கிடக்குது, மக்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கூட்டு பாக்குறாங்க. இதுதான் தெரியும். அதுல அந்த தண்ணியில பாடுற ஏதோ தெரியுதானே? தண்ணி இருந்தா தெரியும். கண்ணு தெரியாது. அங்க பாடுற ஒரு மாம்பழம் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆடாடா அங்க இருக்கு பாடுறா. என்ன பண்றதா இருக்கு? அந்த மரத்துல இருந்து ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கு. நீ தண்ணி குடிச்சுட்டு போலாம். ஏ அந்த ஒரே ஒரு மரத்துல ஒரே ஒரு கிளையில பாரு, ஒரே ஒரு மாம்பழம் தொங்கிட்டு இருக்கு. மாம்பழத்தை பாத்துருக்கிறோம், ஆனா இவ்வளவு அதிசயமா இருக்குது. அதான் பாரு அடியே, அது எப்படியோ பிச்சுதாடி, அது ஏதோ பறிச்சுதாடி. எனக்கு என்ன பண்றது இருக்கு? எனக்கு பறிச்சுதான். நீங்க என்ன பண்றது? இப்ப எனக்கு பிச்சுதாடா. அந்த மாம்பழம் எனக்கு ஆசை இல்ல, எனக்கு ஆசையா இருக்குடா. போய் போறீ? என்னால சின்ன பிள்ளை இல்ல, அது ரொம்ப பெருசு ஹைட்டா இருக்கு. என்ன பண்ணலாம்? எனக்கு நீ குமிச்சுக்கிறியா? நீ குமிச்சுக்கிறியா? நான் மேல ஏறி பொறிச்சுட்டா குமிச்சுக்கிட்ட பிய்ய வந்துடாது. ஏ நீ குமிஞ்சுக்கோ, உன் மேல ஏறி, உன் மேல ஏறி நான் பறிச்சிருவேன். மேல அதிக நேரம் வெயிட் தாங்க முடியாது. லவ் பண்ணி ஓடி ஓடி. என்ன பண்ற? அந்த எலும்பி வர சொல்லு, நான் தான் ஏறுவேன். நீ யாருன்னா ஏன் மட்டும் தாங்காது, நான் தான் ஏறுவேன். சரி ஏறி தோல. என்ன ஏறுங்கிற பிராண்டுக்கு என்ன காட்டி அப்படியே ஐயா. ஐயோ நீங்க இறங்கி எட்டலனா எனக்கு எப்படி ஆயா எட்டும்? அண்ணா எட்டலனா கீழே இறங்க, நான் சொல்றேன். எட்டலையா? வா போலாம். அந்த பழைய இல்லாம நான் போக மாட்டேன். பழைய இல்லாம நான் போக மாட்டேன். நான் தூக்கறேன். போய்க்கிறியா? தூக்குறியா? சரி தூக்குனா. யாருக்கு தூக்கு? எனக்கா? எனக்கு என்ன தூக்கு? என்ன தூக்கு? நான் பழம் பறிக்கலாம். அண்ணா இன்னும் கொஞ்சம்டா, எட்டுல இன்னும் கொஞ்சம் எட்டுலடா. ஐயோ அண்ணா எட்டுல, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்டா. தூசில கைய வைக்க சொல்றேன். பழத்த போறியா? அண்ணா கொஞ்சம்டா. அண்ணா இன்னும் கொஞ்சம். என்ன நக்கமா கொடுக்குறேன். அண்ணா எட்டுல, அண்ணா கொஞ்சம், அவ்வளவுதான். அண்ணா கொஞ்சம் தவச்சு நடக்க மாதிரி வரைக்கும் போய் சண்டாளா. அண்ணா கொஞ்சம், அவ்வளவுதான். எட்டுலடா. அப்படியே தொங்கட மாதிரி தூக்கு, நான் பறிச்சிடுறேன். ஐயோ புழுல தெரியுதா? ஆட்டு தலையாவும் முக்காக்கெல்லாம் வரும். நீயே போறியா? எட்டல இதுக்கு மேல எப்படியா தூக்குறது? ஒரு ஐடியா பண்ணலாமா? எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஏண்டா நான் தூக்குறேன், நீ பிக்கிறியா? நான் தூக்குறேன், நீ பிக்கிறியா? சரி தூக்கு. எனக்கு வேண்டாம் பழம். உன நீ ஹைட்டா இருக்கிறல்ல, அவனை தூக்கி விடுறேன்டா.
குழந்தை தூக்கிட்டு போகணும். சரி நீ குமிச்சுக்கோ, நான் தூக்கிறேன்டா. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அந்த பொறிக்கிற அவ்வளவுதானே. உங்க அண்ணனை கூப்பிடு, இல்ல உங்க அண்ணனை கூப்பிடு. அட ஆமாம்மா, இந்த காணவத்துல அண்ணா அபயம் அண்ணா அபயம் வரதே போயிருவாங்க. ஆமாடா. அடாட இந்த பழத்தை பார்த்தா சொன்னேன், அந்த இதை மறந்துட்டேன். சரி, இது நம்மளால பறிக்க முடியாது, எங்க அண்ணன் வந்தா பறிச்சு தருவாங்க. சரியா தம்பி கேமராமேன் உன்னோட அண்ணா? என்ன நடந்தது? எதற்காக அண்ணா அண்ணா என்று அழைத்தீர்கள்? ஏது விஷயம்? நாங்க ஆத்தங்கரையோரமாக தண்ணி குடிக்க போனோம். போன உடனே ஒரே ஒரு மரத்துல ஒரே ஒரு கிளையில ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் தொங்கிட்டு இருக்கணும். இப்ப என்ன? அந்த மாம்பழத்தை பறிச்சு தாங்கன்னு ஆசையா இருக்கு. மொதவா பாக்கலாம், எங்க அதை காட்டு. போலாம். ஒரு மாமரமாகப்பட்டது. அந்த மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனியாகப்பட்டது தொங்கி கொண்டிருக்கிறது. இது வேண்டாமா? நாம வேற மாங்கனியை எடுத்துக்கலாமா? இல்லன்னா எனக்கு அதே மாம்பழம் தான் வேணும். ஏனென்றால் இதனால ஏதாவது வில்லங்கமாகப்பட்டது நடந்துவிடும். அண்ணா ஐயா கொஞ்சம் முக்கியமானது கொஞ்சம் போருங்க. அண்ணா, ஒரு மாம்பழத்தினால என்னன்னா விரோதம் வரப்போகுது. தங்கா பலமுறை எடுத்து உரைக்கிறேன், வேண்டாம் அம்மா. இந்த மாங்கனியினால் ஏதாவது பிரச்சனையாவது நடந்துவிடும். ஒருபோதும் முடியாது. அந்த மாம்பழத்தை பறித்து தந்தால் நான் இருப்பேன், இல்லைன்னா இப்பொழுதே நான் மாண்டு மடிந்து விடுவேனா. 1000 முறை எடுத்து உரைத்தாலும் ஆகாது என்று சொல்கிறாய். ஆமா, பார்த்துவிடுவோம். நடப்பதெல்லாம் அவன் விதியை நடக்கட்டும், பார்த்து விடலாம். தங்கா இப்பொழுது கனியாகப்படுது அடுத்து விட்டோம். தங்கா இருவரும் பங்கிட்டு சாப்பிடுறீர்களா? பங்கிட்டு தரவா? நீங்களே பங்கிட்டு கொடுங்கள். வடங்க இல்லடா, பங்கு போடணும். பங்கு போடணும் தங்கச்சிங்களுக்கு. பங்காளி செத்து போயிட்டு பங்காளி செத்து போயிட்டா? என் பங்காளி செத்து எவ்வளவு நாள் ஆகுது? தார் ரோட்ல எப்படி மறக்காதே இருப்பேன். தங்கா ஏனென்றால் பெரிய பிள்ளையாவது நீ, தேவகியாகப்பட்டவளோ பெரியவள். அதனால சதையாவது நீ தின்னம்மா. இந்த மாம்பழத்துல இருக்கிற சதை மட்டும் எனக்கா? தேவகிக்கு. சரிடா. ரோகிணியாகப்பட்டவள் சிறியவள். இந்த உனக்கும் அந்த கொட்டை பகுதி அறிந்து கொள்ளம்மா. நான் சென்று வருகிறேன். ஏதாவது அபயம் என்றால் உடனே என்னை அழைக்க வேண்டும். சென்று வருங்க. ஆனால் ஒரே ஒரு பூசை இருக்கிறது. அந்த ஒரு பூஜை செய்தால் அந்த மாங்கனியாகப்பட்டது என் கரங்களால விலகும். கரங்களால இருந்தால் அந்த கனிக்காக நான் 1000 வருடம் தவம் இருக்கின்றேன். அந்த ஒரே ஒரு மாங்கனிக்காக 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 1000 வருடம் தவம் இருந்து 999 பூஜை செஞ்சிருக்கிறோம். ஒரே ஒரு பூஜை செய்தால் போதும், அந்த கனியாகப்பட்டது என்னுடைய கரங்களால விலகும். எப்படி? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. கனியை அறுக்க வேண்டும். சம்போ மகாதேவா, கனியாகப்பட்ட கரங்களால விலக வேண்டும். சம்போ மகாதேவா, ஏசா நேசா பரமேஸ்வரா, லிங்கேஸ்வரா, அஜிதேஸ்வரா, மாதேஸ்வரா, ஜெகதீஷா, லோகநாயகா, சாமுண்டீஸ்வரி, பகவானே நந்தா முகந்தா கோவிந்தா கோபால கண்ணா, இதோ என் கரங்களால விலக வேண்டும் பகவான். சண்டாளன் பண்ணும்போது யாரே ஒருவன் கனி பறிச்சிருக்கின்றான்.
1000 வருடமாக தவம் இருக்கின்றேன். எவனே தெரியவில்லை. சண்டாளன், பட்டுப்பாவி, நயவஞ்சகன். கனிக்காக நான் 1000 வருடம் தவம் இருக்கின்றேன். அதை சாப்பிட்டால் நானுக்கு தேவகுரி பட்டம் கிடைக்கும். தேவலோகத்திலே தேவர்களே எனக்கு பாராட்டுவார்கள். அப்பேற்பட்ட கனியை யாரையா பொறிச்சிருக்கிறான் சண்டால். பால் இப்பதான் சொட்டு சொட்டு ஒழுது இருக்குது. யாரையா இப்பதான் பொறிச்சிருக்க வேண்டும். யார் என்று பார்ப்போம். கனியை வைக்க எவ்வளவு தெரியவில்லை சண்டாளம். வழிவிடு. நான் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது வந்தாயே, நீ யாரப்பா? அருணிமான காலத்தில் உனக்கு என்ன வேலை? என்ன வேலையா? பகர்தேசி மகாமுனிவர் எட்டால் சாப்ப கொடுத்தால் வரோம். 1000 வருடமாக இந்த ஆலா மரத்திலே மாங்கனி காயாயி கனியாயி பழுத்த கரங்களால விழுந்தால் அதை சாப்பிட்டா எனக்கு தேவகுரி பட்டம் கிடைக்கும். கனியை எவ்வளோ ஒருவன் பிடிச்சிருக்கிறான். சண்டாளன் பார்த்தாயா எவன் இது? கனி எவ்வளவு பிடிச்சிருக்கிறான். என்னோட தங்கையா விளங்கக்கூடிய இருவரும் ஆசைப்பட்டு கேட்டார்கள். அந்த மாங்கனியை அறுத்து இருவருக்கும் பங்கிட்டு சரிசமமாக கொடுத்து நாயே 1000 வருடம் தவம் இருக்கிற கனி உன்னை தங்கச்சி கத்து கொடுத்துக்கிறாய். சண்டாளா பட்டுப்பாவி ஏண்டா யாருன்னு தெரியாம பிடிக்கி நான் தவம் இருக்கக்கூடிய கனியை பறிச்சிருக்கிறேன். யாருக்குடா கொடுத்த? என்னோட தங்கை இருவருக்கும் பங்கிட்டு சரிசமமாக கொடுத்து. எப்படி கொடுத்தாய்? ரேவதியாகப்பட்டவளோ சதபகுதியை சாப்பிட்டாள், ரோகிணியாகப்பட்டவளோ கொட்டை பகுதியை சாப்பிட்டாள். இதுக்கு உனக்கு என்னப்பா நான் சொல்லி அவனை பூவுலகில் என்ன இருக்கிறது? மாங்கனிய கொட்டை சட்டை சாப்பிட்டார்களே உன்னோட தங்கைகள், அவருக்கு கர்ப்பமாகி அவருடைய வகுத்திலே 7 பெண் குழந்தை பிறக்கும். 7 பெண் குழந்தைகள், 7 பெண் குழந்தை பிறக்கும். 8வது ஆண் குழந்தை பிறக்கும். 8வது ஆண் குழந்தை பிறந்தால் 5 வருடம் ஆச்சுன்னா 5 வருடம் ஆச்சுன்னா உன்னுடைய மச்சிமாநகர குச்சி கோவலம் நீ அனைவற்று பேர் தீப்பற்றி அழிவு. ஏனென்றால் அந்த மும்மூர்த்தி தேவர்களே எங்கள் அருகில் வருவதற்கு அஞ்சுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவன் கொடுத்த சாபமா பலிக்க போகிறது. இருந்தாலும் 999 வருடம் தவமாவது செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான் அல்லவா? இவன் கொடுத்த சாபமாவது ஒருவேளை பழித்து விட்டால் என்ன செய்வது? பரிதமாகிவிட்டால் ராஜகஞ்சனும் ராஜகஞ்சனும் இருவரும் அழித்து விடுவோம். பாலைவனத்தில் வாழும் பத்திரகாளி தாயிடம் என்னோட 2 தங்கைகள் அழைத்து சென்று வெட்டு ஒன்றாக இருக்க வேண்டும், சிரமாக மண்ணிலே புரண்ட வேண்டும். என்னோட தங்கைகளை கூட்டிக் கொண்டு பாலைவன பத்திரகாளி கோயிலுக்கு செல்கிறேன். ஏனென்றால் 6 மாத காலத்தில் வேட்டையாவது ஆடிவிட்டோம். உன்னுடைய கணவனாவது ஒரு திசை சென்றிருக்கிறார். அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், திருமணம் ஆன முதல் இன்றும் நாமளோ கோயிலுக்கு இன்னும் போகவில்லை. அதனால 6 மாத காலத்தில் உள்ள பாட்டி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போக வேண்டும். கோயில் ஆண்டவனை நினைத்து பிரார்த்தனை செய்யலாமா? உன் கணவனாவது வந்து விடுவார். எங்க போகலாம்? இதுதான் பாலைவனம். ஆமா, 6 மாத காலத்தில் உள்ள பாலைவனத்தில் வாழும் பத்ரகாளி தாய் கோயில். அதனால இருவரும் மண்டியிட்டு தாயை வணங்குங்கள். இருவரும் சேர்ந்து அமருங்கள் அம்மா. இருவரும் தலையை ஒட்டி வைத்து கும்பிடுங்கள் அம்மா. கொஞ்சம் நல்லா குமிஞ்சு குமிஞ்சு கும்பிடுங்கம்மா. நீ நல்லா கும்பிடுமா, சும்மா விடணுமா? ஐயோ என்னயா உங்களுக்கு பிரச்சனை? ஐயா வீட்டுல போய் பேசிக்க. ஏன் அப்படி முக்கியமான இடத்துல வந்து சுண்ணாம்பு வேணுமா? வெத்தலை பாக்க கொஞ்சம் கம்முன்னு தான் இராயா. அப்படியே வச்சு சண்டால ஏண்டா
கூட பிறந்த தங்கச்சி என்று பாராம சகோதரிகள் என்று பாராம காளி தேவிக்கடா பலி கொடுக்கிற மைத்துனா என்னோட கூட போன தங்கச்சிகள் நான் தான் வெட்டி விடுவேனா? எந்த ஆபத்தாவது வந்தால் நான் தான் விட்டு விடுவேனா? ஏனென்றால் அவருக்கு அபிமானம் வந்து விட்டார். தாங்கள் பார்ப்பீரோ இல்லையோ என்று சொல்லி பார்க்கலாம் என்று. பார்ப்பீங்களா என்று சண்டாளா நீ அவங்க அபயத்தை காக்க போற இதை நான் நம்பணும். இப்போதும் சொல்கிறேன், இருவரும் அமரவை வெட்டு ஒன்றாக இருக்க வேண்டும். தலை மண்ணில் வரண வேண்டும், ரத்தமாவது ஆறாக போக வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்த வேலையில் இப்பொழுது என்னுடைய உயிருக்கு ஆபத்தாக நெருங்கிவிட்டது. ஏனென்றால் மகர்ஷி மகாமுனிவராக பல ஆண்டு காலம் தவம் இருந்தார். தவம் இருந்த மாங்கனியை இருவரும் கேட்டார் என்று அறுத்து பங்கிட்டு கொடுத்த உடனே முனிவராகப்பட்டவரோ எனக்கோ சாபமாவடு கொடுத்து விட்டார். அது எப்படி கொடுத்தார்? 7 பெண் பிள்ளைகள் பிறக்கும், 8வது ஆண்மகன் பிறப்பான், தாய் மாமன் கருவறுப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அவங்க 2 பேரையும் உட்கார வையே, உன்னுடைய ஒருவன் உயிராவது மிஞ்சட்டும். உனக்கு தேவை குழந்தை. ஆமா. சண்டாளா மோசக்காரா, நான் இருக்கும் வரையில் எனக்கு தேவி என்னுடைய தேவிமார்களுக்கு எந்த இடுக்கு நேரத்து கூட மாட்டேன். இங்க இருக்கும் வரையிலா? உன் உயிர் இருந்தாதானே? அப்படியா? இப்பொழுதும் சொல்கிறேன், உன்னுடைய தேவிமார்களை விட்டுவிட்டால் நீயாவது உயிர் தப்பி போய்விடலாம். ஒரு பொழுதும் முடியாது. ஒரு பொழுதும் முடியாது. ஆண்டாண்டு அடித்தாலும் ஆண்டவர் உயிர் பிழைப்பதில்லை போல ஆண்டாண்டு உன்னை அடித்துக் கொண்டே இருந்தாலும் நீங்க விட போனதில்லை. உங்கள் மூவரையும் கல்லற சிறையில போடுகிறேன். கல்லற சிறை என்றால் எப்படி? ஆளுக்கு ஒரு சிறையாவது அமைத்து போடுகிறேன். போங்கடா சிறைக்கு போடா. போடா போங்க சிறைக்கு போங்க. போங்க உள்ள படுதா தாடிட்டு போறதுக்கு லேட்டாகும். ஏனென்றால் இப்பொழுது தேவகி ரோகிணி வசுதேவனையும் ஆளுக்கு ஒரு சிறையில் போட்டுவிட்டு இருந்தாலும் திருமணமாகி 1 மாதம் ஆகிவிட்டது. சேர்ந்திருந்தால் ஒரு ஆணா பெண்ணா அவரது பிறந்துவிடும். கல்லறிச்சல் பிறந்து விட்டால் என்னோட உயிரா அவரது போய்விடும். என்ன செய்ய வேண்டும்? கல்லால் அறிவன கல் சாவலாவது வைக்க வேண்டும். காவலுக்கு ஆராய்ச்சி மணியாவது வைக்க வேண்டும். குழந்தையாவது பிறந்து விட்டால் கல்லால் அடிக்கப்பட்ட கல் சாவல் கூவும், ஆராய்ச்சி மணி அடிக்கும். அப்போதே வந்து பச்சளம் சிரத்தை அறுத்து விட்டு போக வேண்டும். வருகிறேன்.